சேனலுக்கு வரும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இது எவரையும் புண்படுத்தும் எண்ணத்தில் எடுக்கப்பட்டவை அல்ல. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் முகம் காமெடி சேனலின் வாயிலாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். புத்தாண்டுக்கு முந்தைய நாள் 160 கோடிக்கு மது விற்பனை. பாஸ், இதெல்லாம் போன வருஷம் கணக்கு போய் சேர்ந்துடும், இந்த வருஷம் இல்லை. அதிமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் வீழ்வார்கள். தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பரபரப்பு பேச்சு. பரவாயில்ல, பக்கத்தில் வச்சுக்கிட்டே தைரியமாக சொல்கிறாரு. கவர்னரை கண்டித்து 8ஆம் தேதி முதல் போராட்டம், எந்த விளைவையும் எதிர்கொள்ள தயார். முதல்வர் நாராயணசாமி பரபரப்பு பேட்டி. என்னங்க சார், இவ்வளோ நாள் ஓட்டிட்டீங்க, கடைசி நேரத்தில் வந்து இப்படி சொன்னால் இப்படி? கண்டுகொள்ளாத மகன், சொத்தில் பாதியை நாய்க்கு எழுதி வைத்த விவசாயி. மாப்பியில் பரபரப்பு சம்பவம். பிறந்தா நாயாக தான் பிறக்கணும். நடிகர்கள் ஆரம்பிக்கும் கட்சிகள் எல்லாம் நிலைத்து நிற்காது. மக்களின் எதிர்பார்ப்பை செய்து கொடுக்க எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இருக்கிறோம். சார், ஒரே ஒரு சின்ன டவுட்டு. இந்த எம்ஜிஆர் இருக்கார்ல, அவர் நடிகரா இல்லை அரசியல்வாதியா? கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன். கடந்த டிசம்பரில் இதுவரை இல்லாத உச்சம். ஜிஎஸ்டி வசூல் 1.15 லட்சம் கோடியை தாண்டியது. அதெல்லாம் சரிதான், கரெக்டாக வசூல் பண்ணுறீங்க. அது எங்கே நிதியாக வருது? எங்களை கேட்டால் கொரோனாவோட ஜிஎஸ்டி தான் முதல் நோய். வாரிசு அரசியலுக்கு முடிவு, முதல்வர் இபிஎஸ் பேச்சு. சார், சின்ன சந்தேகம். நீங்கள் ஸ்டாலினை பார்த்து சொல்கிறீங்களா இல்லை ஓபிஎஸை பார்த்து சொல்கிறீங்களா? 7 ஆண்டுகளுக்கு முன் என்னை தெருவில் நிறுத்த திட்டம் போட்டது அதிமுக அரசு. திருச்சியில் கமல் குற்றச்சாட்டு. பாசு, இப்போவும் நீங்கள் தெருவில் நின்று தான் சொல்கிறீங்க. நன்றி.